வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்க பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா பர்னி பில்டர்ஸால கட்டப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ ரென்டல் பர்ப்பஸ்க்காக ஒரு 3 வீடு கட்டியிருந்தோம். 1 பிஹெச்கே அப்படிங்கிற அடிப்படையில, அந்த வீட்டோட ரிவ்யூ, டோட்டல் பட்ஜெட், டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பார்த்துடலாங்க. ஸோ இது வந்து ஒரு வடக்க ஃபேஸ் பண்ணின ஒரு லேண்டுங்க. ஜலமூல கிராஸ், அதாவது நார்த் ஈஸ்ட் மூலை வந்து நமக்கு வந்து கிராஸுங்க. ஸோ மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 54க்கு 41 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கிளைண்ட் சைடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்ல எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கீழே 2 வீடு போட்டிருந்தோம், 1 பிஹெச்கே 1 பிஹெச்கேன்னு போட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்ல. சேம் ஆஸ் மேலே போட்டது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஈஸ்ட் ஃபேஸிங். அதாவது முன்னாடி வந்து ஒரு 5 அடி 5.5 அடி நம்ம ப்ரொஜெக்ஷன் கொடுத்து ஈஸ்ட் ஃபேஸிங் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ நார்த் ஃபேஸிங் கொடுத்தா கொஞ்சம் இன்னும் அமைப்பா இருக்குன்னு சொல்லி அவங்க இந்த ஒரு போர்ஷனை கட் பண்ணி நார்த் ஃபேஸிங்ல அமைச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த இடம் வந்து ஜலமூல கிராஸ். ஸோ ஜலமூல கிராஸ் அப்படின்னம்னா நம்ம யோசிக்கவே தேவையில்லை, அதை இன்க்ளூட் பண்ணி கட்டிக்கலாம். ஸோ இவங்க இருந்தாலும் அந்த கிராஸ் வேண்டாம்னு சொல்லி அந்த காம்பவுண்டை ஸ்ட்ரெயிட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா முன்னாடி அவங்க அந்த ரோடு ஃபேஸில் கொஞ்சம் இடம் விட்டுக்கிட்டாங்க. ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1 பிஹெச்கே 1 பிஹெச்கேனுங்க. ஸோ எல்லாம் ஒரே ஈவனான சைஸில் தான் வந்து 3 வீட்டுக்குமே கொடுத்துருக்கோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் 10க்கு 10, அதாவது இது மேல் கையில் இருக்கிற வீட்டோட டீட்டெயிலுங்க. ஸோ பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கான அட்டாச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 4 அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்துருந்ததுங்க. நெக்ஸ்ட் அடுத்து ஹால் பார்த்தீங்கன்னா 10க்கு 17. ஸோ இங்கே பூஜா அண்ட் தென் இங்கே டிவி யூனிட் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம். இந்த சேம் செட்டப்பே தான் இங்கே. கிச்சன் சேம் 10க்கு 10, பெட்ரூம் 10க்கு 11, டாய்லெட் 10க்கு 4, ஹால் 10க்கு 17ங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ப்ரொவிஷன், விண்டோ ப்ரொவிஷன் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இங்கே நமக்கு ஓப்பன் இருக்கு அப்படிங்கிறங்காட்டி நாம இந்த 2 பக்கம் இங்கே பெட்ரூம்ல 2 விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். இங்கே மேவரை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ சுற்றி இருக்கிற செட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடி 2 அடி நம்ம விட்டுருக்கோம். இங்கே நமக்கு வந்து முன்னாடி வந்து நமக்கு ஒரு அடி 8 இன்ச், 2 அடி கொஞ்சம் கம்மியாக வந்ததுங்க. ஸோ அடுத்து வந்து முன்னாடி வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா வேணும் அப்படின்னாங்காட்டி நம்ம கார் பார்க்கிங்க்கு வந்து முன்னாடி ஃபுல்லாக விட்டாச்சுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பில்டிங் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அவங்க ஷீட் போட்டுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 14 அடி அவங்களுக்கு வந்து கிளியராக கிடைக்கிறதுங்க. ஸோ தொடர்ந்து ஒரு 3 வெஹிக்கிள் வந்து லைனாக நிப்பாட்டுற அளவுக்கு வசதி இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு 5க்கு 4 அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ இது இன்னும் ஒரு அடி சேர்த்தியாச்சுங்க, 5க்கு 5 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாயு மூலையில் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி ஏறுற மாதிரிங்க. ஸோ அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு அவுட்ரு பாத்ரூம் 6 வைடுங்க, 6 அடி வைடு. அதுக்கப்புறம் அகலம் வந்து 4 அடியில் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ செப்டிக் டேங்க் இது கீழே பிளான் பண்ணியாச்சுங்க, ஒரு 8000 லிட்டருங்க. ஸோ வாட்டர் டேங்க் வந்து பார்த்தோம்னா இங்கே நம்ம பிளான் பண்ணியாச்சுங்க, அது ஒரு 10,000 லிட்டர்ல நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ டோட்டலாக ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே மேலே ரெண்டையும் சேர்த்து 1950 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. ஸோ மேலே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சேம் இந்த ஒரு வீடு அப்படியே மேலே கொண்டு வந்துடுறோம். ரெண்டாவது வீட்டோட கிச்சன் பெட்ரூமை மட்டும் இதில் ஆட் பண்ணிடுறோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த மெக்கீல் இருக்கிற கிச்சனுடைய விண்டோ லெவலில் நமக்கு என்ன பண்ணிடுறோம், இங்கே நம்ம ஒரு ஓப்பன் கொடுத்து உள்ளே வர்ற மாதிரி கொடுத்துருந்தோம், ஐடியா பண்ணியிருந்தோம். பட் அவங்க கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ரெட் லைட் மார்க் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு வீட்டோடவே நிப்பாட்டி வடக்கு வாசல் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ இதை ஒரு போர்ட்டிகோ மாதிரி பண்ணிக்கலாம், பின்னாடி இந்த ஒரு பெட்ரூம் போட்டு அவுட்ரு டோரே கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இது டோட்டல் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சுங்க. ஸோ இப்போ வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த வீட்டில் பார்ப்போங்க. ஸோ இதுக்கான பில்டிங் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல் எல்லாமே ஒயர் கட் செங்கலுங்க. ஸோ பூச்சிக்கு எல்லாமே செட்டிநாடுங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பி வந்து ஜிந்தால் 550 FE 550 கிரேடுடைய கம்பி யூஸ் பண்ணியிருந்ததுங்க. மேலே வந்து கைப்பிடி முன்னாடி நம்ம ஒரு 5 அடி நீட்டி விட்டுருக்கோம், பீம் டிராப் பீம் கொடுத்துங்க. ஸோ அதுக்கு மட்டும் கைப்பிடி வந்து ஏஐசி பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கான பேஸ் போட்டிருந்தோம். சேம் அப்படியே நம்ம டைமென்ஷன் சொல்லியிருந்தாங்க. கிச்சன் வந்து நம்ம 10க்கு 10ன்னு கொடுத்துருந்தோம். கிச்சன் டேபிள் டாப், கவுண்டர் டேபிள் டாப் எல்லாமே கிரானைட்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ கிச்சன் சிங்க்கும் கிரானைட். ஸோ இந்த வீட்டுக்கு மட்டும்தான் நம்ம செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லாமே 4x2 டைல எடுத்துருந்தாங்க, ஸ்பேஸர் வச்சு நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பெட்ரூம் 10க்கு 11 அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் ப்ரொவிஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிஎம் ஸ்விட்ச் பண்ணியிருந்ததுங்க. அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 4 அப்படிங்கிற இதில் ப்ரொவிஷனில் கொடுத்துருந்துங்க. ஸோ கஜீரியா பிராண்டில் இருக்கிற பேசன் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் அண்ட் தென் டிவி யூனிட்டை வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதிலே பண்ணியிருந்தாங்க. இதில் இருக்கிற மெயின் டோர் எல்லாமே நம்ம சாலில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபினிஷிங் வந்து கிரெயின்ஸ் வர்ற மாதிரி பெயிண்டர் கிட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்து இந்த போர்ட்டிகோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 46க்கு 17 கிடைக்கிறதுங்க.
இது ஒரு அவுட்ரு அவங்க ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று கேட்டிருந்தாங்க. இது பிளான் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம பண்ணதுங்க. ஒரு 10க்கு 8 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறதுங்க. ஸோ இதுக்கு அவுட்டருக்கு 2x2 டைல் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கோங்க. நெக்ஸ்ட் அவுட்ரு பாத்ரூமு. ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் வெளியே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பேசன் வச்சிட்டோங்க. A to Z செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோங்க. ஸோ விண்டோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே யூபிவிசி விண்டோ ஸ்லைடிங் மேனர்ல போட்டிருந்தோங்க. மூணு மெயின் டோருமே 3 டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் டிசைன்ஸ்ல கொடுத்துருந்தோங்க. ஸோ கிச்சனோட என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா அது பட்டி வச்சுங்க, அதுக்கப்புறம் நம்ம அது கிரெயின்ஸ் வச்சு பெயிண்டிங் மூலியமாவே நம்ம பண்ணியிருக்கிறதுங்க. ஸோ பூஜை ரூமுக்கு தனியாக டைல்ஸ் போட்டு கொடுத்தாச்சுங்க. சில இடத்துல மட்டும் கிளைண்ட் சைடு கேட்டாங்க அப்படிங்கறக்காக ஓப்பன் டைப் யூபிவிசி விண்டோ கொடுத்துருந்தோம். ஸோ பிவிசி டோர் எல்லாமே சர்வேஸுங்க, 2500 ரூபாய் பெர் பீஸுங்க. ஸோ பாத்ரூம்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே 4x2லயே போயிட்டாங்க. ஸோ அந்த டிவியோட சைஸ் வந்து 50 இன்ச்சஸ்ங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட டபுள் மடங்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அந்த டிவி ஷோகேஸ்க்காக அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சில் மட்டத்திலிருந்து ஒரு 6 அடி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து, லிண்டல்லேருந்து ஒரு 6 அடி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டவுட்டர் ஸ்டெப்ஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கிரானைட்டுங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி பார்டராக கொடுத்து அதுக்கு வந்து நம்ம எலிவேஷன் டைல் வந்து ஒட்டிக்கிட்டாங்க. ஸோ இது படிக்கீழ இருக்கிற பாத்ரூமு 6க்கு நம்ம 4 அப்படிங்கிற இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ கிரில் எல்லாமே 13 mm கிரில் சைஸுங்க. ஸோ வாயு மூலையில் ஆஸ் பர் வாஸ்துப்படி நம்ம ஸ்டெப்ஸும் கொடுத்தாச்சுங்க. கீழே இருக்கிற சேம் அதே மாதிரி கான்செப்ட்ல தானுங்க. பட் இங்கே மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நார்த் ஃபேசிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோங்க மேல் இருக்கிற வீடு மட்டும். ஸோ பில்லர் ஆல்ரெடி இருந்ததை வந்து மேலே வரைக்கும் கொண்டு வந்து டம்மியாக வச்சிருக்கோம். ஸோ இவங்க முன்னாடி போர்ட்டிகோவுக்கு மட்டும் ஷீட் போட்டுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, மேல் வீட்டுக்கு சிட் அவுட் மாதிரி. ஸோ இன்னொரு ரூம் பின்னாடி ஃபியூச்சரில் கட்டுற மாதிரிங்க. ரூம்குள்ள இருக்கிற கலர் ஷேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு வாலுக்கு மட்டும் டார்க் அப்படிங்கிற மாதிரி போயிருந்ததுங்க. ஒயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸுங்க யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராஜெக்ட் கேபிள் யூஸ் பண்ணியிருந்தோம் ஃபினோலெக்ஸில். ஸோ மேலே இதுக்கு அதே மாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூம். கீழே என்ன செட்டப்போ அதே தானுங்க, மேலேயும் டிட்டோவா. ஸோ உள்ள இருக்கிற பெட்ரூம் டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மெம்பரேன் டோர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அரௌண்ட் 5000 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் என்ன கொட்டேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சேம் ஆஸ் அதே தான் நம்ம போட்டிருந்தோங்க. ஸோ இதனுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 வந்துச்சுங்க. 1900 அப்படின்னு சொல்லி இது காங்கியத்தில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க. ஸோ 1900 1950 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்னு போடும்போது மொத்தம் 37,05,000 ரூபாய் வந்துச்சுங்க. ஸோ இது போக வாட்டர் டேங்க், செப்டிக் டேங்கு, காம்பவுண்டு இதெல்லாம் போடும்போது நமக்கு ஒரு 2,30,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 39,35,000 இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்தும் போது நமக்கு அரௌண்ட் டோட்டலாக போடும்போது நமக்கு 40 lakhsங்கும் போது இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கிளைண்ட் கிட்ட ஒப்படைச்சு வச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வீடு கட்டுற ஐடியா இருந்ததுன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை சொல்லிடுங்க, அதன் அடிப்படையில் நான் பிளானை ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கான பட்ஜெட் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட பட்ஜெட்னு சொன்னீங்கன்னா சேம் ஆஸ் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல், லைக் இன்டர்லாக்ல போகலாமா, சாலிட் பிளாக்ல போகலாமா, சேம்பர் கல்லா, இல்லை ஒயர் கட்டா, ஃப்ளை ஆஷா, இந்த மாதிரி மெட்டீரியல் டிபெண்ட்லேயே நமக்கு பட்ஜெட் வந்து வேரி ஆகுங்க. ஸோ பிளானை கொடுத்து அதுக்கான கொட்டேஷனையும் கொடுத்துருவேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு எல்லாமே ஓகே அப்படின்னோம்னா ஃபர்தராக நம்ம வந்து பில்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.